ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோபத்தை குறைக்க 3 வழிகள். பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோபம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமானதுன்னு தான் சொல்லலாம். ஸோ அது எல்லாருக்கும் மனுஷனுக்குமே இருக்கிறது. அதை வெளிப்படுத்துகிற விதம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த கோபத்தை வந்து நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு நான் லைஃப்பில் இது பண்ண மூணு வழிமுறைகள் ஓகேங்களா. கோபத்தை குறைக்க 3 வழிமுறைகள் வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் சொல்ல போகிறேன். நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். என்னென்னா அந்த பாசிட்டிவாக இருக்க 5 வழிகள் சொல்லியிருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃப் பற்றி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இது வந்து கீழே கொடுத்துருக்கேன், கீழே டேக் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப கரெக்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபாலோ பண்ணிங்கன்னா கோபத்தை குறைக்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பண்ண பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ரூல் பார்த்திங்கன்னா, கோபத்தை குறைக்க வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா கோபத்தை குறைக்க 3 வழிகள் இருக்குது. இப்படிலேருந்து இப்போ வந்து பாயிண்ட் 1 பார்த்திங்கன்னா 10 செகண்ட் ரூல் ஓகேங்களா. இந்த இது வந்து ரொம்பவே இப்போ வந்து அர்ஜென்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே யூஸ் ஆகும். பாயிண்ட் 1 பாருங்கள், 10 செகண்ட் ரூல். அப்படின்னா கோபம் வந்த உடனே நம்ம வந்து பதில் கொடுக்கக்கூடாது. 10 நிமிஷம் வந்து அப்படியே அமைதியாக இருக்கணும். என்ன நமக்கு அவ்வளோ டென்ஷனாகவும் பயங்கரமாக மண்டை இரிட்டேட் ஆகும் அப்படிலாம் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கும்போது கூட நம்ம வந்து பேசக்கூடாது. ஏன்னா நம்ம கோவத்தில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாகவும் ரொம்ப இதாகவும் கேவலமாகவும் தான். ஒரு சில டயத்தில் நம்ம கோவத்தில் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னு நமக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கோவம் வரும்போது அந்த 10 செகண்ட் வந்து இந்த நம்ம வார்த்தையை கொட்டிட்டோம்னா நம்மளால் அள்ள முடியாது ஓகேங்களா. ஸோ அதனால் அப்படியே நம்ம அவங்களோட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட மூஞ்சை பார்த்து நம்மளால் எதுவுமே பேச முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு கோபம் வருது ஏதோ பிரச்சனை அப்படிங்கக்குள்ள எந்த இடமா வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து 10 வினாடி 10 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மௌனமாக அப்படியே மூச்சை இழுத்து உள்ளே விட்டுறது. இந்த மாதிரி நம்ம பண்ண அது வந்து ஒரு வழி. ஸோ அது வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடம் விட்டு நடந்து செல்கிறது ஓகேங்களா. 2வது பண்ணி இடம் விட்டு நடந்து செல்வது. இதுவும் ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. நமக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கக்குள்ள நம்ம வந்து அந்த இடத்துல இருந்தால் தான் நமக்கு எதாவது பேசணும், ரொம்ப இது பண்ணணும்னு தோணும். ஸோ நமக்கு வந்து கோபம் வருது, அது பிரச்சனைக்குரிய இடம் அப்படிங்கக்குள்ள நம்ம அந்த இடத்துலேருந்து விலகி போயிட்டோம்னா நமக்கு வந்து இன்னுமே பிரச்சனை இருக்காது. ஸோ பிரச்சனைக்கும் வேலை இருக்காது ஓகேங்களா. இதுவுமே ரொம்ப சூப்பரான மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3rd பாயிண்ட், உண்மையை வந்து ஸ்லோவாக பேசுவது. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப 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 சூப்பரான மெத்தடு, உண்மையை வந்து ஸ்லோவாக பேசுவது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் நடக்குது, எல்லோரும் கத்துறாங்க, இல்லை அங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது, நம்ம கத்தி பேசுகிறதுல ஒன்றுமே இல்லை ஓகேங்களா. இப்போ வந்து எனக்கு கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த விஷயத்தை நம்ம கத்தி சொல்கிறதுல பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து எல்லோரும் கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட பாயிண்ட்டை இதுதான் நான் பண்ண தப்பு தான், இல்லை தப்பையே இல்லை அப்படின்னாலும் இதை நான் இப்படின்னு நினச்சி தான் நான் அப்படி பண்ணேன், உங்கள் மேலே தப்பு இல்லைனாலும் உங்களோட நியாயத்தை நீங்கள் பொறுமையாக சொன்னீங்கன்னா அதுக்கான இதே வந்து அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது, அர்த்தமாக இருக்கும், ஒரு பவர், அந்த வார்த்தைக்கான பவரே வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ கத்தி சொல்கிறத விட நம்ம வந்து அந்த இடத்துல உண்மையாக ஸ்லோவாக மௌனமாக நம்ம அந்த இடத்துல ஒரு பதிலை சொல்லக்குள்ள அதுக்கான வேல்யூவே வேறு. ஸோ ஓகேங்களா, இது வந்து சூப்பரான அந்த மெத்தடு, 3 மெத்தடு வந்து கோபத்தை குறைக்கிறதுக்கான பயங்கரமான மெத்தட் இது. ஸோ வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.